ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மாசி மாத பௌர்ணமி தினம். மதுரை மாநகரத்துக்கு பக்கத்துல திருமோகூர் அப்படின்ற திருத்தலம் 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. இந்த மாசி பௌர்ணமி தினத்துல இந்த திருத்தலத்துல கஜேந்திர மோட்சம் ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுறது. இந்த கஜேந்திர மோட்ச நிகழ்வை கதையா கேட்டாலே போதும், பகவான் மோட்ச சித்தியை அளிப்பார் அப்படின்றது ஐதீகம். அதனால நம்ம இந்த கஜேந்திர மோட்ச நிகழ்வையும் நாராயணியத்திலிருந்து தசகம் 26 கஜேந்திர மோட்சமும் இன்றைய பதிவுல பார்க்கலாம். கடவுள் நமக்கு ரொம்ப நெருங்கினவர், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் தரக்கூடியவர், எல்லாரையும் விட நம்மள்ட்ட அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர். எப்பவும் பக்தர்கள் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுபவர். நம்ம அவரை நோக்கி ஒரு கையை நீட்டினா அவர் 2 கரங்களையும் நீட்டி நம்மை வாஞ்சையோட கருணையோட அணைத்துக் கொள்கிறாராம். அதற்கு உதாரணம் தான் இந்த கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன்ற யானைக்கு மகாவிஷ்ணு பறந்து வந்து உதவினதுதான் இந்த கஜேந்திர மோட்சம். இந்த கஜேந்திர மோட்சம் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல 8வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயமா வருது. இத பரீட்சித் மகாராஜா ஸ்ரீ சுகருக்கு அருளினார். இது குழந்தைகளுக்கு நிச்சயமா சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான கதை. வருண பகவான் திரிகூட்ட மலை அப்படின்ற இடத்துல துமதா அப்படின்ற ஒரு வனத்தை உருவாக்குறார். அந்த காட்டுல கஜேந்திரன்ற யானை தன்னோட யானை கூட்டத்தோட இருக்கு. இந்த கஜேந்திரன் தான் யானை கூட்டத்துக்கு தலைவன். இந்த யானைக்கு ஒரு முன்கதை உண்டு. இந்த யானை முற்பிறவில விஷ்ணுவுடைய தீவிர பக்தனான பாண்டிய மன்னன் இந்திரத்யும்னன் தான் இந்த பிறவியில யானை. மன்னன் ஒரு முறை விஷ்ணு பூஜையில தீவிரமா இருக்கிற போது அகஸ்திய முனி அவங்க வந்தார். அப்போ பூஜையில இருந்த மன்னன் பூஜையை விட்டு எழுந்திருக்க முடியாம தலையை மட்டும் அசைத்து வர வேண்டும் சுவாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. மேற்கொண்டு அவரை எந்த விதத்திலையும் உபச்சாரம் பண்ணல. அதனால அவருக்கு கோபம். தலையை மட்டும் அசைச்சதுனால என்ன சொல்றார், நீ ஒரு யானையாக போக கடவுது அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார். பாண்டிய மன்னன் இந்திரத்யும்னனுக்கு வருத்தம், கண்ணீர் மல்கி மன்னிப்பு கேட்கிறான். அவரும் மனமிறங்கி மகாவிஷ்ணுனால பாப விமோச்சனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றார். அவனும் ஒரு யானையா இந்த பூமியில பிறந்தான். அதுதான் இப்போ நம்ம பாக்குறது. முன் ஜென்ம வாசனை நிறைய இருந்தது. விஷ்ணு பக்தி கொஞ்சமும் குறையாம தினமும் அங்க இருந்த தாமரை குளத்துல இருந்து பூக்களை பறித்து பூஜை செஞ்சுன்னு வந்தான் அந்த கஜேந்திரன். அப்போ ஒரு நாள் குளத்துல இறங்கி பூ பறிக்கிற போது அங்க இருந்த ஒரு பெரிய முதல அந்த யானையோட காலை கவிக்கிறது. முதலைக்கும் ஒரு முன்கதை உண்டு, அதையும் பார்க்கலாம். ஹோஹோன்ற ஒரு கந்தர்வன் இருக்கான். தேவாலான்ற முனிவர் வந்து ஆற்றுல குளிக்கிறதுக்காக வரார். அப்போ அவருடைய கால்களை பிடிச்சு இழுத்ததுனால அவர் கோபம் அடைகிறார். நீ ஒரு முதலையாக கடவுது அப்படின்னு சொல்லி சாபமிடுறார். அவன், அதாவது அந்த ஹூஹூன்ற கந்தர்வன் மன்னிப்பு கேட்கிறான். சாப விமோச்சனமா விஷ்ணு அவனை தன்னுடைய சக்கரத்தினால வதம் செய்து முக்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறார். கஜேந்திரன் குளத்துல இறங்கி பூ பறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அப்ப முதல்ல காலை கவித்துன்றதுதான் பார்த்துட்டு இருந்தோம். யானை எவ்வளவோ முயற்சி பண்றது, ஆனா முதலையிட்டேந்து விடுபட முடியல. முதல்ல யானை தானே முயற்சி பண்றது, அதனால முடியல. அதனால முடியாம போன பிறகு யானையோட உறவுகள்லாம் அதனுடைய மற்ற 3 கால்களை பிடிச்சு ஒரு பக்கம் இழுக்கிறது, இன்னொரு பக்கம் முதல்ல வந்து தண்ணீர்ல இருந்து ஒரு காலை பிடிச்சு இழுக்கிறது. போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டம் தேவர்களோட வருட கணக்குல 1000 ஆண்டுகள் நடந்தனன்றது தெரிய வருது. அதாவது நம்மளோட கணக்குல ஒரு வருடம், தேவர்களுடைய ஒரு நாள். அதனால 1000 நாட்கள் சண்டை தொடர்ந்ததுன்னு சொல்லி வச்சுக்கலாம். உடல் களைச்சு போன யானை இணைய முயற்சி செஞ்சு பலன் இல்ல, பகவான் விஷ்ணுட்ட சரணடைஞ்சு அபயம் கேட்கறது தான் முடிவுக்கு வருது. ஆதி மூலமே அப்படின்னு அபய குரல் கொடுத்தது. அதானு நமோஸ்துதி அகில காரணாயன்னு பாகவதத்துல ஒரு கஜேந்திர ஸ்துதி வருது. அந்த ஸ்துதி சொல்லி பகவான் அழைக்கிறது யானை. வைகுண்டத்துல என்ன பண்றார், மகாலட்சுமியும் நாராயணனும் உட்கார்ந்து விளையாடின்னு இருக்கா. 2 பேர்ல தோற்று போகவர் யாரும் எழுந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி பகவானோட மேல் அங்கவஸ்திரம், மகாலட்சுமியோட புடவை தலைப்பு 2 முடிஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல யானை கூக்குரல இருந்து திடீர்னு எழுந்துக்கிறார் பரமாத்மா. போட்ட முடிச்சு அழுக்காததுனால மகாலட்சுமி கூடவே ஓடி வந்துடுறா. எழுத்தாப்புல கருடன் வரார். அவர் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறார் பகவான். அந்த வேகத்துல மகாலட்சுமி தொங்கல் ஆடின்னு இருக்காளாமா. சங்கு சக்கரம் தானாவே ஓடி வந்து கையில ஒட்டிக்கிறது. அவ்வளவு அவசரம். யானையை காக்கிறதுக்கு அவ்வளவு உத்வேகம், அவசரமா. அதனாலதான் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்துல பராசரப்பட்டர் இப்படி பாடுறார். ஹே ரங்கநாதா, நீ அந்த யானையை ரட்சிச்சதற்காக உன் நமஸ்கரிக்கல, இந்த அஞ்சலிய
எதற்கு அப்படின்னா நீ ஓடி வந்த வேகத்துக்காக அப்படின்னு சொல்றாராமா. கருடாழ்வார் வாகனத்துல விரைந்து வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வேகமா வந்து தன்னுடைய விஷ்ணு சக்கரத்தை ஏவி முதலனுடைய கழுத்தை துண்டாடி முதல்ல ஹூஹூவ ஸ்வர்க்கத்துக்கு கொண்டு போறார். சாப விமோச்சனம் பெற்ற மன்னன் மோட்சம் அடைகிறான். அப்போ கஜேந்திரன் சொல்றது, நான் உன்னை கூவி அழித்தது இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிரை காப்பாத்துறதுக்கு இல்ல, அது இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் போகத்தான் போறது. நான் பறிச்ச இந்த தங்க தாமரைய உன்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்குத்தான் அழைச்சேன் அப்படின்னு சொல்றது. அத்தனை அன்பு, அந்த மலரை அன்போட ஏத்துக்கிறார் பரந்தாமன் மகாவிஷ்ணு பகவான். கதைன்னு பார்த்தா இது ரொம்ப சின்ன கதை தான், ஆனா அதுக்குள்ள அற்புதமான உள்ளர்த்தங்கள் அவ்வளோ பொதிஞ்சிருக்கு. எப்போ தனக்கு தான் உரியவன் இல்லை அப்படின்றத உணர்கிறார்களோ, தன்னை சேர்ந்தவர்களும் தன்னை காப்பாற்ற மாட்டார்கள் அப்படின்றதை உணர்கிறார்களோ, எப்போ பகவான சரணடைகிறார்களோ அப்ப பரமாத்மா ஓடோடி வந்து காப்பாத்துறாராம். முதல்ல 500 வருஷம் நான் எனக்கு உரியது அப்படின்ற நிலையில கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் சண்டை நடக்கிறது. அதுதான் அகங்காரம். எல்லாம் எனக்கு தெரியும், நான் சாதிச்சுப்பேன்ற நினைப்பு. இந்த முதலைய இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவோன்ற அகங்காரம். அதுக்கு பின்னாடி கால் அழுகின நிலையில தன்னால இயலாது அப்படின்ற உணர முடியறது. இறைவன் திருவடி சரணம், பகவான் திருவடி சரணம்னு பற்றியவர்கள் இந்த உலக துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு மோட்சம் அடைவார்கள்ன்றது உறுதி இல்லையா? பகவான் ஒரு யானை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நமக்கெல்லாம் என்ன சொல்றார்? நமக்கெல்லாமும் வேண்டினால் வருவான்ற நம்பிக்கை கொடுத்திருக்கார். அவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் இது. இந்த கதையில கஜேந்திரன் ஜீவாத்மாவை குறிக்கிறது. அந்த குளம், அந்த காலை விட்ட அந்த குளம் நாம் இருக்கக்கூடிய சம்சார சாகரத்தை சொல்றது. அதுல மோகம், லோபம், மதம், மாத்சரியம்ன்ற குணங்களுடைய உருவகம் தான் அந்த குளத்துல உள்ள முதலை. சம்சார சாகரத்துல இருந்து விடுபட இறைவனுடைய சரணாகதின்றதுதான் ஒரே வழி. முதல் 500 வருடங்கள் தானே முயன்றது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இது சம்சார சாகரத்துல இருந்து நாம் நம்ம முயற்சியினால விடுபட பிறவிகள் தோறும் பாடுபடுறத குறிக்கக்கூடியது. அதற்கு பிறகு உற்றார் உறவினர் உதவுகின்றனர். அது வெளியிலிருந்து இறைவனை அடைய, பகவானை அடைய நமக்கு உதவும் சாதனங்கள். அதுவும் நம்ம இலக்கிற்கு எந்த ஒரு இதுக்கும் அழைச்சின் போல. கடைசியில ஆதி மூலமே அப்படின்னு சரணாகதி கூவலே யானைக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கறது. முக்தி பெற்றது யானை. காலை கவ்விய முதலைக்கும் முக்தி கிடைக்கிறது. கஜேந்திரன் முக்தி பெற போது ஸ்ரீமன் நாராயணன்ட்ட தன்னை போல் யாரெல்லாம் உன்னுடைய உதவியை கேட்டாலும் முக்தி அளிக்குமாறு வேண்டிக் கொண்டது. உண்மையில பார்த்தா நம்ம இந்த மண்ணுல உதிக்கிற போது பிறக்கிறது இல்ல. எப்பொழுது ஞானம் பிறக்கிறதோ அப்பொழுதுதான் பிறக்கிறோம். அந்த ஞானம் பிறக்கிறதுக்கு பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. கஜேந்திர ஆழ்வாருக்கு அந்த ஞானம் வரதுக்கு 1000 ஆண்டுகள் தேவைப்பட்டது. நமக்கெல்லாம் எத்தனை வருடம் பிடிக்குமோ தெரியவில்லை. பகவான் தான் முதலாளி, நாம எல்லாருமே அவனுடைய சொத்து அப்படின்னு இருந்துட்டா நம்மை காக்கும் பொறுப்பும் அவருக்கு தானே. அதை நாம் உணர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பகவான் நம்மளுடைய உதவிக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வருவார். இந்த கஜேந்திர மோட்சம் தொடர்பா சமீப காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இங்க பார்க்கலாம். ஆலங்குடி பெரியவா அப்படின்ற ஒரு மகாத்மா தென் தமிழகத்துல தஞ்சாவூர், கும்பகோணத்தை சுற்றி வாழ்ந்து வந்தவர். ஸ்ரீமத் பாகவதமே தன்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து வந்தவர். யார் எங்க கூப்பிட்டாலும் அங்க போய் ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் திகம்பரரை சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தார். அவருடைய உபன்யாசத்தை கேட்டவாள்லாம், நீங்க ரொம்ப நன்னா பாகவதம் சொல்றீள், ஆனா திகம்பரரை அப்படி பண்றதுனால பொதுமக்கள் எல்லாரும் பெண்கள்லாம் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் சங்கடப்படுறான்னு சொன்னோன்னே அவர் உடனே நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நான் பாகவதம் சொல்றேன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் முக்கியம்னு சொல்லி உடனே சந்நியாசம் வாங்கிட்டார். ஒரு சமயம் ஒரு கிராமத்துல கஜேந்திர மோட்சம் சொல்லிட்டு இருந்தார். அத அந்த நேரத்துல அங்க ஒரு நாஸ்திகன், கடவுள் பக்தி இல்லாதவனும் ஒருத்தன் வந்து கேக்குறான், முதல்ல காலை பிடிக்குமா, ஸ்லோகம் சொன்னா விட்டுடுமாமா, என்ன கதை விடுறார் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறான். அத மனசுல நினைச்சுட்டு அவன் இருக்கான். ஆலங்குடி பெரியவா தினமும் அந்த ஊர் குளத்துல போய் காலம்பர நீராடுறதுக்காக போவார், குளிக்கிறதுக்காக. மறுநாள் அவரை சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு இந்த நாஸ்திகன், அந்த கெட்டவன் அப்படின்னு நினைக்கிறான். ஊர் குளத்துல ஒரு குட்டி முதலையை கொண்டு போய் விடுறான். சரியா பெரியவா ஸ்நானம் செய்ய அந்த படித்துறைக்கு வரா. அவன் முதலையை விடவும் சரியான நேரமா இருக்கு. பெரியவா பிரார்த்தனை செஞ்சுட்டு காலை வைக்கிறதுக்கும் அந்த முதல்ல அவரோட காலை கவ்வருது. குருதி ஆறு, ரத்தம் ஆறா ஓடுறது. யார் காலையோ முதல்ல கவ்வினது போல பெரியவா பேசாம பார்த்துட்டு இருக்கா. அந்த கெட்டவன், அந்த நாஸ்திகன் அவருக்கு பக்கத்துல வரான். பெரியவரே, நேத்து உபன்யாசத்துல சொன்னீங்களே ஸ்லோகம் சொன்னா முதல்ல காலை விட்டுடும்னு, ஏன் சொல்றது தானே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேலி செய்யறான்.
பார்க்கறான். கால முதல்ல கவ்வின்னு இருக்கிற போது கதறாமல் அவர் வேடிக்கை பார்க்கறான்றதே அவன் புத்திக்கு எட்டல முதல்ல. அப்பொழுதுதான் பெரியவருக்கு புரிஞ்சது, ஓஹோ இவன் சோதனை பண்ணறதுக்காக இப்படி பண்ணிருக்கானா, அதனால சொல்றானான்றது புரிஞ்சுது. உடனே பாகவதத்திலேருந்து கஜேந்திர ஸ்துதிய சொல்ற, சந்தோமையேன கருடேன நன்னு பகவானான ஹரி கருடன் மேல ஏறி விரைந்து ஓடி முதலைய மேல சக்கரத்தை ஏவி கஜேந்திரனை காப்பாத்தினான்ற வரிய பெரியவா சொல்ற போது அவரை காலை பிடிச்சிட்டு இருந்த முதல்ல திடீர்னு வெட்டுப்பட்டது போல துடிச்சு இறந்து போச்சு. அதை பார்த்துட்டு இருந்த அந்த நாஸ்திகனுக்கு பயம். உடனே காலை பிடிச்சுன்னு கதறான், என்ன மன்னிச்சிருங்கோ சுவாமி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், பெரியவாளை சோதிக்க கூடாதுன்றது எனக்கு தெரியாம போச்சுன்னு கதறி அழறான். அவரோ கருணையோட வாஞ்சையோட பாக்குறார், நீ ஒண்ணுமே தப்பு பண்ணலப்பா, அழாத, நான் சொன்னது நிஜம்தானான்னு சரி பார்க்கறது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறா. எவ்வளோ பெரிய விஷயம், சாதுக்கள் மட்டும்தான் இப்படி கருணையோட இருக்க முடியும் இல்லையா? அவன் உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மண்ணாடி அவரை மருந்து போட்டுக்க வச்சு கொஞ்சம் குணமாச்சுன்றது பின் கதை. சற்றேறக்குரிய 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மிடையே வாழ்ந்த இந்த ஆலங்குடி பெரியவாளுடைய சமாதி முடிகொண்டான்ல இருக்கு. முடிகொண்டான் சுவாமிகள்னு அவர் அழைக்கப்படுறார். கஜேந்திரன் பெருமாளை கூப்பிட்ட போது அவர் வராம வைகுண்டத்திலேருந்தே ரட்சிச்சிருக்கலாம். ஆனா கஜேந்திரனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணறதுக்காக அவன் பக்தியோட அவருக்கு சமர்ப்பித்த பூவை வாங்கி கொள்ளறதுக்காக வந்தார் பகவான். இந்த உதாரணத்திலேருந்து நமக்கெல்லாம் அவர், நீ ஆசையோட எதை சமர்ப்பிக்கிறாயோ அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் கண்டிப்பா எப்பவும் வருவேன் அப்படின்றது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளை காப்பாற்றி கொள்ள நம்மளால முடியாது, இறைவன் ஒருவனாலதான் முடியும், பகவானாலதான் மட்டும்தான் முடியும்ன்றத உணர வைக்கக்கூடியதுதான் இந்த கஜேந்திரனின் அனுபவ பாடும். இறுதியில் சரணாகதி ஒன்றே நாம் உய்ய வழி என்கிறார் பகவான் இந்த கஜேந்திர மோட்சத்தின் மூலமாக நமக்கெல்லாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ நாராயணா. நம்ம நாராயணியத்திலேருந்து தசகம் 26 கஜேந்திர மோட்சம் பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 26 கஜேந்திர மோக்ஷக கஜேந்திர மோட்சம். ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. இந்திரத்யும்னः பாண்டியகண்டாதிராஜக त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम्। कुम्भोद्भूतिः संवृतक्रोधभारः स्तब्धात्मा त्वं हस्तिभूयं भजेति शप्त्वा तैनं प्रत्यगात्सोऽपि लेभे हस्तीन्द्रत्वं त्वत्स्मृतिव्यक्तिधन्यम्। दुग्धाम्बोधिर्मध्यभाजित्रिकूटे क्रीडन् शैले यूतपोऽयं वशाभिः सर्वान् जन्तूनत्यवर्तिष्ठ शक्त्या त्वद्भक्तानां कुत्र नोत्कर्षलाभः। स्वेन स्तेम्ना दिव्यदेशस्य शक्त्या सोऽयं केदान प्रजानन् कदाचित् शैलप्रान्ते घर्मतान्तः सरस्यां यूतैः सार्धं त्वत्प्रणुन्नोऽभिरेमे। हुहुस्तावद्देवलस्यापि शापात् ग्राहीभूतस्तज्जले वर्तमानः जग्राहैनं हस्तिनं पाददेशे शान्त्यर्थं हि श्रान्तिदोषि स्वकानां। त्वत्सेवाया वैभवात् दुर्निरोधं युध्यन्तं तं वत्सराणां सहस्रं प्राप्ते काले त्वत्पदैकाग्र्यसिद्ध्यै नक्राक्रान्तं हस्तिवर्यं व्यदास्वम्। आर्तिव्यक्तप्राक्तनज्ञानभक्तिः शुण्डोक्षिप्तैः पुण्डरीकैः समर्चन् पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्ठं स्तोत्रश्रेष्ठं सोन्वगादित्परात्मन्। श्रुत्वा स्तोत्रं निर्गुणस्थं समस्तं ब्रह्मेशाद्यैनाहमित्यप्रयाते सर्वात्मा त्वं भूरि कारुण्यवेगात् ताक्ष्यारूढः प्रेक्षितो भूः पुरस्तात्। हस्तेन्द्रं तं हस्तपद्मेन धृत्वा चक्रेण त्वं नक्रवर्यं व्यदारीः गन्धर्वेऽस्मिन् मुक्तशापे सहस्ते त्वत्सारूप्यं प्राप्य दीप्यते स्म। एतद्वृत्तं त्वाञ्च माञ्च प्रगेयो गायेत् सोऽयं भूयसे श्रेयसे स्यात् इत्युक्त्वैनं तेन सार्धं गतस्त्वं दिष्ट्यं विष्णो पाहि वातालयेश।
ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் மாசி மகத்தன்றுதான் என்பதால் நாம் நாராயணியத்திலிருந்து வராக அவதாரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 12 வராக அவதாரக. வராக அவதாரம். स्वायम्भुवो मनुरतो जनसर्गशीलो दृष्ट्वा महीमसमये सलिले निमग्नां स्रष्टारमापशरणं भवदङ्घ्रिसेवा तुष्टाशयं मुनिजनैः सह सत्यलोके कष्टं प्रजा सृजति मय्यवनिर्निमग्ना स्थानं सरोजभव कल्पय तत्प्रजानाम् इत्येवमेव कथितो मनुना स्वयम्भूः अम्बोरुकाक्ष तव पादयुगं व्यचिन्तेत् हा हा विभो जलमहं न्यपिबं पुरस्तात् अद्यापि मज्जति मही किमहं करोमि इत्थं त्वदङ्घ्रियुगलं शरणं यतोऽस्य नासापुटात् समभवः शिशुकोलरूपी अङ्गुष्टमात्रवपुरुत्पतितः पुरस्तात् भूयोत कुम्भिसदृशः समजृम्भतास्त्वम् अभ्रे तथाविधमुदीक्ष्य भवन्तमुच्चैः विस्मेरतां विधिरगात् सहसोऽनुभिस्वैः कोऽसावचिन्त्य महिमा किटिरुत्थितो मे नासापुटात् किमु भवेत् अजितस्य माया इत्थं विचिन्तयति दातरि शैलमात्रः सद्यो भवन् किल जगर्जित घोरघोरं तं ते निनादमुपकर्ण्य जनस्तपस्ताः सत्यस्थिताश्च मुनयो नुणुवुर्भवन्तम् तत्स्तोत्रहर्षुलमनः परिणद्य भूयः तोयाशयं विपुलमूर्तिरवातरस्त्वम् ऊर्ध्वप्रसारि परिधूम्रविधूतरोमा प्रोक्षिप्तवाळधिरवाङ्मुखघोरगोणः तूर्णप्रदीर्णजलदः परिगूर्णदक्ष्णा स्तोत्रन्मुनीन् शिशिरयन्नवतेरितत्वम् अन्तर्जलं तदनुसङ्कुलनक्रचक्रं भ्राम्यत्तिमिङ्गिलकुलं कलुषोर्मिमालम् आविश्य भीषणरवेण रसातलस्तान् आकम्पयन् वसुमतीम् अगवेशयस्त्वं दृष्ट्वा तदैत्यहतकेन रसातलान्ते संवेशितां जटितिकूटकिटिर्विभो त्वम् आपातु काणविगणय्य सुरारिकेटान् दंष्ट्राङ्कुरेण वसुधामददासलीलम् अभ्युद्धरन्नथधरां दशनाग्रलग्नम् उस्ताङ्कुराङ्कितैवादिकपीवरात्मा उद्धूतघोरसलिला जलधेरुदञ्चन् क्रीडावराहवपुरीश्वर पाहि रोगात् श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द.